ஆக்சுவலாக வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகோ ஓகோன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேறு எதுலேயும் கிடையாது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 8.2%. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பேங்க்கில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பெரிய பேங்க்கில் எதுவுமே கிடைக்காது. இப்போ SBI பேங்க்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஸ் தென் 7% தான் கிடைக்கும். இந்த ஒரே ஒரு ரீசனுக்கு தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து ஒரு ஹைப் பண்ணி பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. ஆனால் இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தம். நீங்கள் காசு போகிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. வெளியே காசை எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மேஜர் இஷ்யூஸ் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். க்ளோசர் ஆஃப் மெச்சூரிட்டி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். த அக்கௌண்ட் ஷெல் மெச்சூர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் 21 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். 21 இயர்ஸ்ன்றது ரொம்ப லென்த்தி பீரியடு. நாளைக்கு நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா, அவங்களுக்கு எதுவும் வந்து டிசீஸ் வருமா, இல்லை நமக்கு வந்து எதுவும் டிசீஸ் வருமா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரியுது. இப்போ அமௌண்ட் எடுக்கிறது வித்ட்ராவல் ப்ரீமெச்சூர்லாம் பார்த்துட்டீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்குன்னு சொல்லி. அதுவும் வந்து போட்ட அமௌண்ட் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அப்போ 21 வருஷம் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் வந்து எடுக்கிறது ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா படாத பாடு படணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம காசு எடுக்கிறதுக்கு நம்மளே வந்து கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து ஏழைகளுக்கு வந்து எளிய ஸ்கீமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பயங்கர காம்ப்ளிகேட்டட். இது வந்து ஏழைகளை வந்து ஏமாற்றக்கூடிய ஸ்கீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. 21 வருஷன்றது ரொம்ப பெரிய வருஷம். அப்போ இந்த ஸ்கீமில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு 4-5 ஆப்ஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பேங்க் எஃப்டி. இப்போ பேங்க் எஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து 20 வருஷம் 21 வருஷம்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 3 இயர்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக டூரேஷன் தான். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பெரிய பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ SBI பேங்க்கோ, ICICI பேங்க்கோ, HDFC பேங்க்கோ, இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு 7% தான் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 8.2% கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். எங்கே வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து, சின்ன பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த சும்மா சின்ன பேங்க் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சின்ன பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதனுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8.1%. ஜன ஸ்மால் பேங்க்கு 8%. இப்படி நிறைய பேங்க் வந்து 8% வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து 8.2%, இதில் வந்து 8%. ஓரளவுக்கு மேட்சிங்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து 5 lakhs தான் இருக்குது. இப்போ பேங்க் வந்து ஏதாவது வந்து பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும். இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து பெஸ்ட்டு. அது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ அதில் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அமௌண்ட்டு வந்து பிரச்சனை கிடையாது, வந்துடும். அப்போ இதில் வந்து சின்ன பேங்க்கில் வந்து பேங்க் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரித்து போடணும். ஒரு பேங்க்கில் போடக்கூடாது. 4-5 பேங்க்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ பிரித்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய இந்த எப்படியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4-5 பேங்க்கில் போட வேண்டியிருக்குது. இதுக்கு பதிலாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. இப்போ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் டூரேஷன் ஃபண்டை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். 10 வருஷம் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ICICI ப்ரூடென்ஷியல் ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டு 7.93%, ஆதித்யா பிர்லா 7.68%, ஆக்சிஸ் டூரேஷன் 7.6%. அப்போ ஆவரேஜாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 7.5% வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்போ இதில் வந்து என்ன வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்மால் பேங்க்கில் நம்ம எப்படி போடுறதுக்கும் இதில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் போடுறதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் பேங்க்கில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதோ வந்து அர்ஜென்சி இருக்குது, மெடிக்கல் அர்ஜென்சி இருக்குது. அப்போ நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும். 5 வருஷம் லாக்கின் பீரியடில் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெனால்ட்டின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. 0.5%லேருந்து 1%.
அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி கிடையாது. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பெனிஃபிட்டு. செகண்ட் பெனிஃபிட்டு, உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ 50 லட்சம் இருக்குது, நீங்கள் வருஷம் போடும்போது நீங்கள் 15 வருஷத்தில் போகும்போது அமௌண்ட் அதிகமாகிடும். அப்போ அந்த அமௌண்ட் அதிகமாகும் போது அது எப்படி நீங்கள் போடுவீங்க? சின்ன சின்ன பேங்க்கில் வந்து 10 பேங்க்கில் போடுறதுன்றது கஷ்டம். அப்போ அமௌண்ட்டை வந்து ஒரு பெரிய லம்சமாக போடணும் அப்படின்னா இந்த டெப்ட் மியூச்சுவல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய லெவலில் நீங்கள் வந்து போடலாம். இது வந்து ரெண்டாவது வந்து ஒரு பெனிஃபிட். மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை பற்றி பார்ப்போம். இப்போ இண்டிவிஜுவல் பாண்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தி ஃபிக்ஸ்டு income.com அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வெப்சைட்டு. இப்போ நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா எல்லா பாண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நிறைய கவர்மெண்ட் பாண்டும் கூட இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா. முத்தூட் ஹவுசிங் 8.25%. இது வந்து ப்ரைவேட்டு. இதை கொஞ்சம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு போடணும். இப்போ கீழே வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 9.35% தெலுங்கானா ஸ்டேட்டு. டென்யூர் பாருங்கள் 4 year 4 month. இந்த டென்யூர் இந்த பாண்டில் போடும்போது இந்த டென்யூர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாண்டுகள் இருக்குது. கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு 9.3%. அப்போ இண்டிவிஜுவல் பாண்டில் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வந்து 8.2%க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பாண்டுகள் வந்து 8.2%க்கு மேலே கிடைக்கும். பாண்டில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பாண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். பாண்டை வந்து விற்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா விற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால் வந்து லோ டென்யூர் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி டென்யூர் இருக்க பாண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு 8%க்கு மேலே இருக்க எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். செகண்ட் வந்து ஹோல்டிங் பீரியடும் கம்மியாக வச்சுருக்கீங்க. இது வந்து மூணாவது ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாலாவது ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் வந்து கோல்டு வாங்கிக்கோங்க. கோல்டு வந்து ஒரு 2016 வந்து அதனுடைய கோல்டோட 10 கிராம் 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு 28,000. இன்றைக்கி அதனுடைய ரேட்டு வந்து 1,57,000. அப்போ கோல்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும், அற்புதமான ரிட்டர்னு. அப்போ கோல்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏழை மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிரச்சனை. கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், 10,000 20,000 30,000 சொல்லி. அப்போ கோல்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, செய்கூலி சேதாரம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் நகையாக வாங்குறீங்க மகளுக்குன்னு சொல்லி, அப்போ செய்கூலி சேதார பிரச்சனை வரும். அங்கே ஒரு 10-15% அங்கேயே போயிடும். 15 வருஷம் கழிச்சு அந்த நகை டிசைனை வந்து நம்ம மகளுக்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா மகன் வந்து சொல்லுவா இது வந்து ரொம்ப ஓல்டு டிசைனு மாற்றுன்னுவா. அப்போ மாற்ற போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து திருப்பி வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லி ஒரு புது நகையை நம்ம வந்து வாங்கணும். அப்போ 2 லாஸ் வந்து நமக்கு நடக்குது. இது வந்து ஏழைகள்னால வந்து 100-200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி இருக்குது. இது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சேஃபான ப்ராடக்ட்டு. கோல்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். கோல்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியடாக பண்ணுறீங்க, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி லாங் பீரியடாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அப்படி இல்லை அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை எடுத்து கோல்டில் போடுவாங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து பத்திரத்தில் போடுவாங்க, ஒரு அமௌண்ட்டை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. இப்போ இதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதனுடைய ரிட்டர்ன் வந்து மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இப்போ இதனுடைய 10 year ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மல்டி அசட் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 19% கொடுத்துருக்கு. இருக்கிறதுலே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து யூடிஐ மல்டி அசட் ஃபண்டு. எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 11.5% கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். இப்போ என்னுடைய அமௌண்ட்டை நான் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு பதிலாக இந்த மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதனுடைய ரிட்டர்ன் வந்து 11.5%. ஒரு மாதத்துக்கு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 1.5 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1.2 lakh ஒரு டென்டேட்டிவ் கால்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன்.
11.5% ரிட்டர்னில் 21 இயர்ஸுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ 97 லேக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதையே செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 9.1, 9.2, 8.6, 8.5, 8.1, 7.6. அப்போ இதில் வந்து நான் வந்து ஆவரேஜாக எடுத்தேன் அப்படின்னா ஒரு 8.5% ஆவரேஜாக எடுக்கிறேன். அப்போ 8.5% எனக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னா இதை நான் வந்து 21 இயர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எவ்வளோ கிடைக்குது? 67 லேக் கிடைக்குது. அப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுலே வந்து ஒர்ஸ்ட்டாக கொடுத்த ரிட்டர்ன் வந்து 11.5, அதில் பெஸ்ட்டாக கொடுத்த ரிட்டர்ன் வந்து 19%. இப்போ அதில் 19% நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து 2 crore ஆகிருக்கும். உங்களுடைய வேல்யூ இருக்கிறதுலே கம்மியாக கொடுத்ததை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதை கன்சிடர் பண்ணாலே உங்களுடைய அமௌண்ட் வந்து 97 லேக், அதில் செல்வமகளில் வந்து 67 லேக், 30 லேக்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாகிருச்சு. அதை தவிர வந்து இதில் வந்து லாக்கின் பீரியட்லாம் கிடையாது. உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, மணி தேவைப்படுது அர்ஜென்ட்டுக்கு, இன்றைக்கி நீங்கள் பட்டனை தட்டினீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து 5 ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எஃப்டியில் போடுங்க, சின்ன பேங்க் எஃப்டி. இன்னொன்று வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அதுவும் சேஃபான ஆப்ஷன் தான். மூணாவது வந்து பாண்ட் இருக்குது, அதுவும் வந்து பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நல்லா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் ரிட்டர்ன் கிடைக்கும். 4வது வந்து கோல்டு, 5வது வந்து மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட். அப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக அதிகப்படியான ஆப்ஷன் இருக்குது, பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு எது வந்து பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுமோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எல்லோரும் வந்து செல்வமகள் நல்ல திட்டம்னு சொல்லி பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.